Hi viewers, welcome back to our channel Genuine Star Kids. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எழுத சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறது கர்சிவ் லெட்டர்ஸ். அவங்க எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த கர்சிவ் லெட்டர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கொஞ்ச நாள் ஆனவொடனே ஜாயினிங் லெட்டர்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்சிவ் லெட்டர்ஸ் எழுதும்போது அவங்களுடைய போக போக அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கர்சிவ் ஏ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக், அதாவது அந்த ப்ளூ லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்மால் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் வித் அ ஹூக் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வளைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் வித் அ கர்வ், ரைட் கர்வ். அப்புறம் தான் ஃபுல்லாக ஏ போட சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிப்பாங்க, குழந்தைங்க வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு 2 to 3 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பி போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு லாங் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு ரெட் லைன் டச் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரோக் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெஃப்ட் கர்வ், இந்த மாதிரி லெஃப்ட் கர்வ் இதெல்லாம் ஈஸியாகவே போட்டுருவாங்க. ஸோ பி வந்துட்டு இந்த சின்னதாக கர்வ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதிகமாகவே. அதே மாதிரி ரெட் லைன் டச் பண்ணணும், எந்த லெட்டர்ஸ் ப்ளூ லைனோட ஸ்டாப் பண்ணணும் அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சியுமே வந்துட்டு ஏ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சி ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ சி வந்துட்டு ஸ்மால் ஸ்ட்ரோக் வித் அ கர்வ், ரொம்ப ஈஸியாகவே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பார்க்க போகிறது டி. லெட்டர் டி வந்துட்டு எப்படி போடணும்னா சிம்பிள் தான், ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் அப்புறம் ஒரு கர்வ். அதே மாதிரி ஏ மாதிரி கொண்டு வரலாம். ஏ மாதிரி கொண்டு வந்துட்டு டைரெக்டாக அப்படியே ரெட் லைன் டச் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டி ஈஸியாக போட்டுடுவாங்க. எந்த ஒரு லெட்டருமே ஒரு லெட்டருக்கும் 3 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். 3 days எடுத்துக்கலாம் ஒரு லெட்டர் போடுறதுக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரே இதுலேயே அவங்க முடிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏ போட பி போட அதுக்கெலாம் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு ஒரே இதுலேயே வந்துடும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெட்டர்னு பார்த்திங்கன்னா எஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எஃப்னு ஒரு லெட்டர் பார்த்தோன்னே ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே ஈஸியாக பண்ணுவாங்க எஃப் வந்துட்டு. ஸோ ரைட்டிங் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, திணறுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சொல்லணும், அந்த ரெட் லைன் டச் பண்ணுறது, கீழே ரெட் லைன் வரணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால கரெக்டாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொன்று என்ன, நம்ம ரெட் லைன் எதுக்காக டச் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வளரும்போது கரெக்டாக இருக்கும். அவங்க ஒரு 1 லைன் நோட்டில் எழுதும்போது கூட அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவங்கள வந்து எந்த லெட்டர் வந்து மேலே இருக்க ரெட் லைன் டச் பண்ணணும், எந்த லெட்டர் கீழே இருக்க ரெட் லைன் டச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜி பாருங்கள், கீழே இருக்க ரெட் லைன் டச் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு 1 லைன் நோட்டில் எழுதும்போது கூட அவங்க அழகாக எழுத ஆரம்பிப்பாங்க. ஹெச்மே பாருங்கள், ஹெச் வந்து லாங் ஸ்ட்ரோக் அப்பர் ஸ்ட்ரோக், அதாவது மேலே இருக்க ரெட் லைன் டச் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரே இதுலேயே அவங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்க அவங்க கண்டிப்பாக இந்த கர்சிவ் லெட்டர்ஸை ரொம்ப அழகாக நீட்டாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதில் ஐ J. K.
Z. ஓகே பேரண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் டெய்லியுமே கர்சிவ் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.